கோவாவுக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்காக கும்பகோணத்தில் உள்ள கடையில் கைவரிசை காட்டிய 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்கரை நகரில் குடித்து கும்மாலம் போட்டு வந்தவர்களுக்கு போலீசார் சிறை விருந்து அளித்துள்ளனர். நடந்தது என்ன? இந்தியாவின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் கோவா மீது கொண்ட ஈர்ப்பினால் போக்குமாக்கு வேலையில் ஈடுபட்ட இளைஞர்கள்தான் இவர்கள். கோவா திரைப்பட மோகத்தில் சுற்றுலா செல்வதற்காக திருட்டு வேலையில் ஈடுபட்டவர்கள் செல்போன் டவர் மூலம் சிக்கியுள்ளனர். 5 பேர் கைதான நிலையில் மேலும் 2 போலீஸ் வலையில் சிக்குவார்களா? கோலிவுட் முதல் பாலிவுட் திரைப்படங்களில் காட்டப்படும் கோவா தொடர்பான காட்சிகளை உண்மை என நம்பும் பலரும் அங்கு படையெடுக்கின்றனர். அதுபோன்று நாமும் கோவா சென்று குடியும் கும்மாலமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இளைஞர்களுக்கு ஆப்பு வைக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோயில் வீதியில் கைவினை பொருட்கள் விற்பனை கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் மே 28ஆம் தேதி பூட்டை உடைத்து கல்லா பெட்டியிலிருந்து 2,90,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புகாரில் கும்பகோணம் கிழக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து கடை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் கும்பகோணம் பழைய அரண்மனை தெருவைச் சேர்ந்த அகிலன், ஹரிகிருஷ்ணன், பிரசன்னா மற்றும் 2 சிறுவர்கள் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. உடனே கடையின் பூட்டை உடைத்து கல்லா பெட்டியில் கை வைத்தவர்களின் செல்போன்களை போலீசார் ட்ராக் செய்துள்ளனர். அப்போது அவர்கள் அனைவரின் செல்போனும் கோவாவில் ஆக்டிவாக இருப்பதை கண்டறிந்தனர். அவர்கள் எப்படியும் சொந்த ஊர் திரும்பித்தானே ஆக வேண்டும் என்பதால் வருகைக்காக போலீசார் காத்திருந்தனர். பின்னர் கோவாவில் இருந்து சென்னைக்கு வந்ததும் 5 பேரையும் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2,51,000 ரூபாய் ரொக்கம், 3 விலை உயர்ந்த பைக்குகள் மற்றும் 5 செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மகேந்திரன் மற்றும் சக்தி ஆகியோரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கைதான அனைவரும் நண்பர்கள் என்பது தெரிய வந்தது. போதைப்பொருள் பழக்கம் உள்ள இவர்கள் கோவாவுக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்காக திருட்டு வேலையில் இறங்கியுள்ளனர். அத்துடன் ஆடம்பரமாக வாழ்வதற்காக பெரிய கடைகள் மற்றும் நிறுவனங்களில் மிகப்பெரிய திருட்டில் ஈடுபட திட்டமிட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்குள் கோவா ஆசையில் கைவினை பொருட்கள் கடையில் கைவரிசை காட்டி கூண்டோடு சிக்கியுள்ளனர். கடையின் பூட்டை உடைத்து 2,90,000 ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் கும்பகோணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.